அனைவருக்குமான முதல்வர் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதலமைச்சர் சொல்கிற எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த சொல் மட்டுமல்ல, உணர்வு. எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு அவர் சொல்றது ஏதோ ஒரு வார்த்தை மட்டுமல்ல, பலருக்கான வாழ்க்கை. ஆமா, இந்த சமூகத்தினால விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் எல்லார் மக்களுக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த அரசு திருநங்கைகளுக்காக அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொடங்கி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரை அவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஏன் நம்ம திருநங்கைகள் பற்றி பேசணும், முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திருக்கிற திட்டங்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, இன்றைக்கு தேசிய திருநங்கைகள் தினம். அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்படியான இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய சிறப்பு விருதுகள் வருந்திருக்கிறாங்க திருநங்கைகள். அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கும். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு யாரை சிறப்பு விருந்தினராக கூப்பிடணும் அப்படின்னா, நம்முடைய திமுகவினுடைய சமூக நீதி குரலை இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறவங்களா இருக்கணும். இந்த திருநங்கை சமூகத்தை பற்றி புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும். ஒரு மருத்துவராக இருக்கணும். அதுவும் ஒரு பெண்ணாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மருத்துவர் கனிமொழி NVN சோமு அவர்கள் வருகின்றிருக்கிறாங்க சிறப்பு விருந்தினராக. அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வரைந்திருக்கக்கூடிய மருத்துவர் கனிமொழி NVN சோமு அவர்களுக்கு நம்முடைய கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியுடைய சார்பாக ஒரு புத்தகம் ஒன்று பரிசாக கொடுக்கலாம். திருநங்கைகள் தினத்தன்னைக்கு உங்களோடலாம் பேசுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும் சரி, முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்தெந்த சமூகம் இருக்கோ அவங்க எல்லாமே பக்கம் பக்கமாக பட்டியல் போடலாம். திருநங்கைகள் அப்படின்னாலே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத கடந்து திருநங்கைகள் முன்னேற்ற கழகமோ அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது. யார் முதல்ல எந்த திட்டத்தை பற்றி சொல்ல விரும்புறீங்க? அதனால உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் ரியா? கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சூழல் இப்போ மாறி இருக்குங்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் சாரும். கிட்டத்தட்ட ஒரு கிராமப்புறங்களில் பிறக்கிற ஒரு குழந்தை, இந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஒரு மாற்றுப்பாலினத்தை சார்ந்த ஒரு குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குங்கிறது இந்த பொது சமூகத்திற்கு முதல்ல தெளிவுபடுத்தணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் வட மாநிலங்களெல்லாம் பார்க்கும் பொழுது திருநங்கைகளை ஒரு தெய்வ பிறவியாக பார்க்கக்கூடிய சூழல் அங்கே இருக்குது. இந்துத்துவாவுடைய முறைப்படி என்ன பார்த்தாங்கன்னா, அந்த ராமாயண மகாபாரதங்களில் திருநங்கைகளை தொடர்பு படுத்துவாங்க. பிறரை யாசகம் கேட்டு பிழைக்கக்கூடியவர்கள் தான் அந்த திருநர் மக்கள் அப்படின்னு ஒரு வரத்தை பெற்றவர்களாக அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ங்கிறது இப்போ நினைக்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அதை தொட்டு தான் இந்த சமூக மக்கள் இன்னைக்கு பிறரை யாசகம் கேட்டு பிழைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது என்று நான் பகிரங்கமாக இந்த நிகழ்ச்சியில் சொல்ல விரும்புகிறேன். இதை மாற்றி அமைக்கணும். அது அப்படி அல்ல. இந்த பொது சமூகத்திற்கு பொது புத்தி இருக்குது. தமிழ் சமூகத்திற்கு வட மாநிலங்கள் இல்லாமல் நம்ம இந்தியாவிலே மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தலைவர் கலைஞரால், பெரியாரால், அம்பேத்கரால், அண்ணாவால் உருவாக்கப்பட்ட மாநிலம்ங்கிறதுனால இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் திராவிடம்னா சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை நிலைநிறுத்தணும்னா இங்கே மிக முக்கியம் பாலின சமத்துவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர். நான் சொன்ன மாதிரி வட மாநிலங்கள் இந்த சூழலை உருவாக்குனதுனால தான் இன்றைக்கும் வட மாநிலங்களை தொடர்ந்து இன்னும் திருநங்கைகள் யாசகம் கேட்கக்கூடிய சூழல் அமைகிறது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய திருநங்கைகள் மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்படுது. அவங்களை இன்னுமே யாசகம் கேட்கக்கூடியவர்கள் அவங்க பிச்சை எடுக்கக்கூடிய சூழல் தான் அங்கே இன்னும் உருவாக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி, அதாவது திருநங்கைகளை பற்றி உணரணும், அவங்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கொடுக்கணும், இல்லை நான் என்ன பிரச்சனை அனுபவிக்கிறேன் அப்படின்னா, அடிப்படையில் நானும் திருநங்கை சமூகமாக இருந்தால் அந்த வழியை உணர முடியும். கலைஞரால் அது எப்படி உணர முடிஞ்சதுன்னு என்னைக்காவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா? அந்த திராவிட இயக்க சிந்தனையோடு பயணிக்கிற எல்லாருக்குமே அந்த உணர்வு வந்துடும். கடைநிலையில் இருக்கிறவங்களும் அவங்கள மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொள்கையோடு அவங்களுடைய உணர்வோடு அது தொடர்ந்து வந்துடும். அது யாராக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், நரிக்குறவர்களாக இருக்கட்டும், திருநங்கைகளாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்கள முதல்ல முன்னேறித்தணும். அது வாக்கரசியலுக்காக இல்லை. எங்களை நீங்கள் கடவுளாக பார்க்க வேண்டாம், சக மனிதர்களாக பாருங்கள். சக மனிதர்களால் பார்த்ததுனால தான் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தியதனால தான் இந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நாங்கள் உருவாக்கிக்கிற பிம்பம் தான் இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேரும்.
நான் திருவல்லிக்கேணி பகுதியிலேருந்து வரேன். என்னுடைய பேர் அனுஸ்ரீ. நான் திருநங்கை நலவாரியத்தினுடைய நலவாரிய உறுப்பினராக இருக்கிறேன். இந்த நலவாரிய உறுப்பினர்ன்றதே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தான். ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வந்த ஒரு மக்களில் நானும் ஒருத்தி. அதில் அப்படிப்பட்ட எனக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நலவாரியத்தில் நான் ஒரு நலவாரிய உறுப்பினர்னும் போது அது மிகப்பெரிய ரெக்கக்னைசேஷன் எனக்கு. ஏன்னா திருநங்கைன்றவங்கள வந்து ஏளனமாக பார்க்குறவங்க மத்தியில் நான் இன்றைக்கி ஒரு ஐடி கார்டு போடுறேன், 10 கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோடு போய் உட்காடுறேன், 4 எம்எல்ஏங்க கூட பேசுகிறேன், 10 அமைச்சர் கூட பேசுகிறேன்னாக்கா அந்த கௌரவத்தை கொடுத்ததும் எங்கள் ஐயா முத்தமிழறிஞர் ஐயா அவர்கள் தான். இன்றைக்கி நம்ம கூடிக்கிறதே வந்து எதுக்காகன்னு பார்த்தோம்னாக்கா திருநங்கை தினத்துக்காக தான். இந்த தினமே உருவாக்குனவரே முத்தமிழறிஞர் ஐயா அவர்கள் தான். உலக நாடுகளே வந்து உற்று நோக்குற வகையில் உலக நாடுகளுக்கே முன்னோடியாக ஒரு திருநங்கைகளுக்காக நலவாரியம் அமைச்ச பெருமை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எங்கள் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் இதுதான் சாரும். அவர் அமைச்ச அந்த நாளை தான் இன்றைக்கி திருநங்கை தினமாக இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கிறோம். பல வெளிநாடுகள்லாம் வந்து திருநங்கைகளில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்கள ஒரு வேற்றுத்தன்மையாக பார்க்க மாட்டாங்கன்னுவாங்க. ஆனால் அங்கே கூட இப்படி ஒரு நலவாரியம்ன்றது கிடையாது. ஆனால் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல்ல இந்த திருநங்கைகளுக்காக நலவாரியம் அமைச்சார். அந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டுமே திருநங்கை தினமாக கொண்டாடிட்டு வராங்க. சரி, முத்தமிழறிஞர் ஐயா அவர்கள் இதெல்லாம் பண்ணார். அப்போது இவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம மாண்புமிகு முதல்வர் ஐயா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயுமே வந்து மாநில திட்டக்குழுவில் வந்து ஒரு திருநங்கையை வந்து உறுப்பினராக ஆக்குனார். இது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மாநிலத்துக்கான திட்டத்தை வகுக்கக்கூடிய ஒரு திட்டக்குழுவில் வந்து ஒரு திருநங்கையை உறுப்பினர் ஆக்கணும்னா ரொம்ப பெரிய மைண்ட் வேணும். அவங்களுக்கு அந்த விரிவடைஞ்ச ஒரு மனத்தன்மை இருக்கிறவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். ஆமாம், 4 வருடமாக முடங்கி தான் கிடந்தது நலவாரியம். அந்த நலவாரியத்தில் 10 திருநங்கைகள், 2 திருநம்பிகள், ஒரு இடைப்பாலினத்தவர்னு சொல்லிட்டு 13 நபர்களாக வந்து மாற்றிருக்கிறாரு. திருநம்பிகள்னால் யாருன்னே தெரியாத இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து எல்லாருமே பார்க்கணும், திருநம்பிகள் பற்றின விழிப்புணர்வும் வரணுன்றதுக்காக நலவாரியத்தில் திருநம்பிகளை சேர்த்தாரு. ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடர்லையுமே திருநங்கைகளுக்கான விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க. இங்கே வந்து இந்த ஆட்சி எங்கள் முதல்வர் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சொல்லா மட்டும் இல்லாமல் செயலாக செய்யக்கூடிய ஒரு செயல் வீரராக தமிழகத்தில் திகழ்கிறார் அவர். ஓகே, நிச்சயமா நீங்கள் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது திருநங்கை சமூகம்ங்கிறது வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம். இன்னைக்கு நாங்கள் 4 மினிஸ்டரோட பேசுகிறோம், அரசு அதிகாரிகளோட பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறதா பேசுவோம். நான் கனிமொழி வாடன்ட்டு பேசிட்டு வந்துடுறேன். மேம், இன்னைக்கு திருநங்கைகள் தினம், அவங்களுடைய அந்த மன என்ன ஓட்டத்தை 2 பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்றைய தினத்தில் இந்த நிகழ்ச்சியில் நீ கலந்துக்கிறது உங்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கு? முதல்ல என்னோட நன்றியும் வணக்கத்தையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். கலைஞர் செய்திகளுக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை வந்து எனக்கு வழங்கியதற்கு ஹாப்பி டேன்னு தான் இவங்களுக்கெல்லாம் சொல்லணும். இந்த நாளை வந்து இவங்களோட கழிக்கிறதுக்கு வந்து என் வாழ்க்கையில் இது வந்து ஒரு பொன்னாளாக தான் நான் பார்ப்பேன். ஒரு மருத்துவராக நான் நிறைய பார்த்துருக்கலாம். பட் அதை தாண்டி அவங்களோட ஒரு சகோதரியாக இன்று அவங்களுக்கு கூட உட்கார்ந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பதற்கு இது ஒரு பெரிய அரிதான ஒரு வாய்ப்பு. இதை கொண்டு போய் எனக்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்கும் உதவியாக இருக்கும். இது ஒரு வகையில் அவங்க எனக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவினே கூட நான் சொல்லுவேன். பிரியாவும் பேசினாங்க, அவங்களும் பேசினாங்க, அனுவும் பேசினாங்க. 2 பேருமே வந்து என் மனசில் இருந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே கண்ணாடி மாடி பிரதிபலித்து காமிச்சிருக்காங்க. முதல்ல ரியா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நார்த் இந்தியாவில் எப்படி வந்து திருநங்கைகளை வந்து ட்ரீட் பண்ணுறாங்கன்றதை சொல்லிட்டு இருந்தாங்க. டெல்லியில் ஒரு இந்தியாவோட தலைநகரத்தில் பார்க்கும்போது அங்கே இருக்கிற பாப்புலேஷன், அதை செய்யக்கூடிய அந்த உதவி கேட்கும் அந்த பாப்புலேஷன் அதிகமாக ஒவ்வொரு சிக்னலுக்கும் கிட்டத்தட்ட 20-25 பேர்லேருந்து நம்ம பார்க்க முடியும். அதுதான் அவங்க சொல்லும் போது என்னால் அதை உணர முடிஞ்சுது. எப்படி கலைஞர் அதை யோசிச்சாருன்னு கேட்டிங்க பார்த்தீங்களா, அதுதான் கலைஞர். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்வாதாரம் இருக்கக்கூடாது, அவங்களையும் இன்க்ளூஷன் க்ரைட்டீரியாவில் சேர்க்கணும்னு எடுத்திருக்காங்க பாருங்க. அதுதான் தமிழ்நாட்டோட திராவிட மாடல் வளர்ச்சிங்கிறத வந்து இங்கே நம்ம பதிவு பண்ணிக்கணும். ஆண்களுக்கும் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, பெண்களுக்கும் ரிசர்வேஷன் இருக்கிறாங்க. ஐநா சபையே இன்னைக்கு வரைக்கும் ஆண் பெண்ணுங்கிற 2 பாலார் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. திருநங்கைகளுக்கான ரிசர்வேஷனை பற்றி இன்னைக்கு அவங்க பேசலை.
ஆனால் நமது திராவிட மாடல் ஆட்சியில் தான் அதையும் இன்க்ளூஷன் க்ரைட்டீரியாவில் கொண்டு வந்து ஒரு மாநில வளர்ச்சிக்கு அவர்களும் தேவை, 1 லட்சமோ 4 லட்சமோ அவர்களும் இந்த மாநிலத்தின் உறுப்பினர்கள்ன்றதை கொண்டு வந்திருக்குது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய தளபதியார் அனைவருக்குமான முதல்வர் தமிழ்நாடு மட்டும்தான். அது வந்து பல காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்றுக்கொண்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் எப்படி நம்மளோட தமிழக முதல்வர் தளபதியார் வந்து எல்லாரையுமே வந்து இன்க்ளூஷனில் கொண்டு வருது, ஒரு மாற்றுத்திறனாளிகள் கொண்டு வருது, திருநங்கையரை கொண்டு வருது. அவங்க வந்து அந்த பிளானிங் கமிஷனில் வந்து எங்களால் உட்கார்ந்து நாங்கள் வந்து எங்களுக்கும் சேர்த்து நாங்கள் பிளான் பண்ணணும்னு சொல்லும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டை நான் பிறந்து வளர்ந்தேங்கிறது வந்து உண்மையான ஒரு பெருமையான ஒரு விஷயம். என்ன மாதிரியான திட்டங்கள் முதலமைச்சர் இல்லை கலைஞர் செயல்படுத்துகிற திட்டங்கள் இது என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, யார் சொல்ல விரும்புகிறீங்க? வணக்கம், நான் சென்னை திருவல்லிக்கேணிலேருந்து வந்துக்கிறேன். என் பேர் சசிகலா. கலைஞர் ஐயா ஆரம்பித்த திட்டம் 1000 ரூபாய். ஐயா முதலமைச்சர் ஐயா ஆரம்பித்தது 1500 ரூபாய். 40 வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு தரக்கூடிய அந்த உதவித்தொகை இன்றைக்கி எங்களுக்கு பலமாக இருக்குது. அப்பா அம்மா காசு கொடுக்கல, அண்ணன் தம்பி கொடுக்கல, சொந்த பந்தம் கொடுக்கல. இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்கள் ஐயா எங்களுக்கு வழிகாட்டியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் நாங்கள் பயனடைகிறோம். அது இல்லாமல் சொன்னீங்க இந்த 1000 ரூபாய் முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சர் வந்த உடனே 1500 ரூபா மாற்றினாங்க. நம்ம மகளிர் உரிமை தொகையிலேயே 1000 ரூபா கொடுக்கும்போது அது என்னங்க 1000 ரூபா காசு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல. பெண்களுக்கே அப்படி சொல்கிற போது திருநங்கைகளுக்கு இந்த 1500ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேர்வு சிந்தி உழைக்கிறவங்க தான் அது அருமை தெரியணும். சரி, எங்களோட கஷ்டத்தை பார்த்து ஒரு சகோதரனாகவோ ஒரு தகப்பனாக இருந்து கொடுக்கும்போது அந்த இடத்துல இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த அருமை தெரியும். அது நம்ம முதலமைச்சராக இருக்கிறதுனால எங்கள் கஷ்டங்களை புரிஞ்சு செய்கிறாரு. ஓகே, அங்கே எங்களுக்கு அது இல்லாமல் இலவச காப்பீடு திட்டம், சரிங்க, அடுத்தது இலவச பஸ் டிக்கெட்டு, அது இல்லாமல் இலவச பயிற்சி கூடங்கள். ஓ, எங்களுக்கு ஒரு வாரம் கிளாஸ் நடத்தினார், மசாலா கிளாஸ். சரி, அதில் இந்த கிளாஸ் நாங்கள் அட்டன் பண்ணதில் ஒரு கேஸ் அடுப்பு, அந்த மசாலா உள்ள பொருள், அதுக்குள்ள உபகரணங்கள், மிக்ஸி எல்லாமே கொடுத்தாங்க. நாங்கள் என்ன மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்போம். 15 நாள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலும் எங்களுக்கு எத்தனையும் செஞ்சு கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. ஓகே, கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அப்படியே பட்டியல் போடுறீங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு திட்டங்கள் வந்து உதவுற மாதிரி வந்து இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு திருநங்கை அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை வருகிற போது இந்த சமூகம் உங்களை எப்படி பார்த்துச்சு, குடும்பம் எப்படி பார்த்துச்சு? ஒரு குடும்பமே இந்த அளவுக்கு பார்த்துருக்குமான்னு தெரியாது, ஒரு அரசாங்கம் இப்படி பார்க்கிற போது எப்படி உங்களுடைய மன உணர்வு இருந்தது? ஒரு காலத்தில் பஸ்ஸில் உட்காருவோம், சரி, பக்கத்தில் உட்காருவாங்க, நாங்கள் டிக்கெட் கட்டினு எங்களை பார்த்து நினைச்சிருவாங்க. அப்படி இருந்தது. என்னைக்கு அந்த அலி இப்படி இருந்தாலும் பேரை மாற்றி திருநங்கைகள் வைத்த உடனே பெண்களும் எங்களை ஒரு அளவுக்கு பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல ஒரு தகப்பனுக்கு மேலே தான் அவர் நினைக்கணும் கலைஞர் ஐயாவை. அந்த பேர் கொடுத்த அன்னைக்கு வந்து மகளிர் மீட்டிங் அன்றைக்கி தான் கொடுத்தாங்க. அந்த மீட்டிங்கில் கனிமொழி வந்திருக்காங்க. இப்போ நம்ம அவங்க பேசும்போது பார்த்தோம், ஒரு பக்கம் மகளிருக்கான விடியல் பயணத்தை உங்களையும் சேர்த்தது ஒன்று, ஓய்வூதியம்னு சொல்லி ஒன்று கொடுக்க உதவித்தொகை கொடுக்குறாங்க, திறன் பயிற்சியும் கொடுத்துருக்குறாங்க. இல்லையா? அந்த திறன் பயிற்சி மூலமாக உங்களுக்கு லைஃப்பில் எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? இன்றைக்கி வீட்டுக்கு அந்த மசாலா அரைக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு வெளியே சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்து இன்னும் யார் இந்த திட்டம் மூலமாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இந்த சமூகத்தினுடைய பார்வை மாறி இருக்கிறது அப்படிங்கிற யார் சொல்ல விரும்புகிறீங்க? என் பேர் ரேவதி, நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வர்றேன். நான் ஒரு எழுத்தாளர், நாடக கலைஞர். நான் அந்த பள்ளி குழந்தைக்கு அவர் வந்து சாப்பாடு ஊட்டுறதை பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருது, என்னுடைய பள்ளி பருவம். 80ல் நான் 5ஆம் வகுப்பு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கல்வியை கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியரை நம்ம வந்து தெய்வமாக பார்க்குறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் வேறுபடுத்துறதுக்கு எண்ணெய் வச்சு அவங்க வந்து காட்டினாங்க. உலோகம்னா ஒரு திடமான பொருள், அது அள்ளலாம், அது கிள்ளலாம். ஆனால் அலோகம் அப்படின்றது அதுக்கு ஒரு உருவம் கிடையாது, அது அள்ள முடியாது, அது கிள்ள முடியாது. இங்கே உட்காந்துக்கிறான் பாரு, அவன் பார்க்குறதுக்கு ஆம்பளை பையன் மாதிரி இருக்கிறான், ஆனால் ஆம்பளை பையன் இல்லை, பொட்டை பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் அந்த மாதிரி சொன்ன காலகட்டம் அது. இந்த நெருக்கடியெல்லாம் பயந்து தான் நாங்கள் வடநாட்டை நோக்கி நம்ம போனோம். நாங்கள் எல்லாருமே அங்கே தான் போய் நாங்கள் வந்து பிச்சை எடுத்தல், பாலியல் தொழில் செய்தல் அதெல்லாம் விட்டுட்டு தான் சொந்த நாட்டிலேயே நாங்கள் வந்து வாழணும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொந்த நாட்டிலே வாழ்ந்தோம். நம்ம அந்த ஞாபகத்தை சொன்னோம் இல்லைங்களா, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதை பற்றி இப்போ இங்கே நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் எதை கொண்டுக்கிட்டு வந்தால் இந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி ஒன்று தான் அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வரும். கல்வியில் எங்கே நம்ம தொலைச்சோமோ அங்கிருந்து வேலை பார்க்கணும். எந்த முதல்வரும் அந்த மாதிரி வேலை பார்க்க கிடையாது. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் கல்வியை நான் எங்கே தொலைச்சனோ அந்த இடத்துக்கு நின்று இன்றைக்கி நான் வந்து வேலை செய்கிறேன். நம்ம தமிழ்நாடு
மாதிரி பள்ளிகளில் போயிட்டு நான் இன்னும் எல்லா ஸ்கூலுக்கும் அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்போதைக்கு மாடல் ஸ்கூலில் மட்டும் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மாடல் ஸ்கூலில் படிக்கிற 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பாலின சமத்துவத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறேன். நான் போயிட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாக சனிக்கிழமை தான் அதை எடுக்கிறோம். சனிக்கிழமை வந்து வேறு வாத்தியாருங்க வரமாட்டாங்க. 2 பேஜாக நான் எடுப்பேன். நான் காலையில் 8ஆம் வகுப்புக்கும் 10ஆம் வகுப்புக்கும் ஈவினிங் வந்துட்டு 11, 12க்கு எடுப்பேன். முழு நாள் எடுப்பேன். ஒன்று கலை மூலியமாக அவங்களுக்கு வந்து கற்றுத்தர்றது, திருநங்கை சமூகத்தை பற்றி கலை மூலியமாக ஓராள் நாடகமாக நான் பண்ணுறேன். நான் அதுக்கப்புறம் பயிற்சி கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அது மூலியமாக பாலின சமத்துவத்தை உருவாக்குறது. இப்போ பிள்ளைங்கள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுது வந்து கட்டி அணைக்கிறாங்க. என்ன அம்மா நீங்கள் சும்மா இருங்கம்மா, நாங்களாம் படித்து கலெக்டராக வந்துட்டு உங்களுக்காக நாங்கள் நிறையா பண்ணுவோம்மா நாங்கள் அப்படிங்கிறாங்க. நான் படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு அறிவை வாத்தியாரங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ கொடுக்கல யாருமே. அப்படி கொடுத்துருந்தா நான் இன்றைக்கி நல்லா படித்து நானும் ஒரு IAS அதிகாரி நான் வந்து ஆகியிருப்பேன். என்னுடைய ஆசையெல்லாம் இதுதான். எங்கே நான் கல்வி தொலைச்சோனோ அந்த இடத்துக்கு என் பிள்ளைங்களுக்கு ஸ்டிக்மா, டிஸ்கிரிமினேஷன், ஒதுக்குதல், கரைப்படுத்துதல் நேரக்கூடாது. அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்தவர் தான் அவர் தான். அந்த மாற்றங்களை தான் இன்றைக்கி வந்துட்டு பிள்ளைங்க இங்கே உட்காந்துக்கிறாங்க. இன்னும் முழு பிள்ளைங்கள் வந்து உட்காரணும் அப்படின்றது தான் எனது ஆசை. அதுக்கு மிக முக்கியமாக இனி முன்னாடி எல்லா ஸ்கூல்லையும் அதே வேலையை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். ஸ்கூல் யாருமே பிள்ளைங்க ட்ராப் அவுட் ஆகக்கூடாது. ஸ்கூலில் தான் நம்மளுடைய பாலின மாற்றமே நம்மளுக்கு வந்து தெரியுது நம்மளுக்கு. அப்படி ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகாமல் நம்ம வந்து படிச்சிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம வந்து உயர்கல்வி படிப்புக்கும் நிறைய திருநங்கைகள் வந்து போவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பொதுப்படையான மூலதனம் கல்வி. அந்த கல்விக்காக அவர் இன்னைக்கு வந்து குரல் கொடுத்துருக்கிறது ரொம்ப நான் வந்து பாராட்டுறேன். நான் அது மட்டும் இல்லாமல் நலவாரியத்தை பற்றியும் பேசினாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் திருநம்பிகளை பெண்ணாக பிறந்து ஆணாக இருக்கிறவங்களை வந்து திருநங்கைங்களே ஃபஸ்ட்டு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களையும் வெல்ஃபேர் போர்டில் ஒரு உறுப்பினராக வந்து ஐயா பண்ணிக்கிறாரு. இப்போ வந்துக்கிற நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா பண்ணிக்கிறாரு. அது மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயமா நான் அதை வந்து பார்க்குறேன். திருநங்கை, திருநம்பி, இன்டர்செக்ஸ், அதாவது இடைலிங்கம்னு சொல்லுவோம். பிறக்கும் போதே 2 உறுப்புகளோட பிறக்கக்கூடிய அந்த குழந்தை, இந்த 3 பேர்த்துக்கு எங்களுக்கு தனி அறிவு கொள்கை வேணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து ஐயா கிட்ட நாங்கள் கேட்குறோம். இந்த நேரத்தில் எனக்கு அந்த நம்மளுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வந்த அந்த பிரைவேட் மெம்பர் பில் 45 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு தனிநபர் மசோதா வந்து பாஸ் ஆகிருக்கு பார்லமெண்ட்னா, அது அவர் கொண்டு வந்த அந்த திருநங்கைகளுக்கான அந்த உரிமை சட்டம் தான் வந்து உண்மையிலேயே போற்றத்தக்க ஒரு விஷயம். அதுவும் பாருங்க, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வளர்ந்த ஒருத்தர் தான் அவர் வந்து அதையும் கொண்டு வந்திருக்கிறாரு. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஸ்கூலில் போய் இவங்க வந்து பாடம் எடுக்கிற சனிக்கிழமை தோறும், அது நாளைய சமுதாயத்தை மாற்றுங்கிறது வந்து அவங்களுக்கு புரிஞ்சு செய்கிறாங்களா புரியாமல் செய்கிறாங்களான்னு தெரில. ஆனால் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும்போது, ஒரு 10 வருஷம் கழிஞ்சு பார்க்கும்போது, அந்த பிள்ளைகள் நாளைக்கு பெற்றோர்களாக இருக்கும்போது அன்னைக்கு வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, அதே அன்பும் உணர்வும் அவர்களுக்கு அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் செய்வாங்கன்றது தான் அவங்க செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு விஷயம்னு. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு, உண்மையிலே இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறது நல்ல விஷயம். அடுத்த சமுதாயத்தை நீங்கள் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி அம்மா. அதுக்கான புரிதலை வந்து நம்மளுடைய எல்லாருக்கான முதல்வர் கொடுத்துருக்காருன்னும் போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கு. இதில் சில விஷயங்கள் வந்து பர்சனலாக கேட்டுருவணும்னு எனக்குள்ள ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் சமூகத்திற்கு வந்து ஒரு புரிதல் வேணுங்கிறதுனால சில பர்சனல் விஷயங்களையும் பேச வேண்டிய அவசியங்கள் தான் இருக்கிறது. அது உங்களுடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும். நான் பாலியல் தொழிலாகவும் இருந்திருக்கிறேன், நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, எதை உங்களை அதை நோக்கி அழைச்சிட்டு போச்சு, எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா இன்றைக்கும் சில இடங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போது நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கிறீங்க, நாடக கலைஞராக இருக்கிறீங்க, அத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஆனால் இந்த பொது புத்தியில் அவங்க பாலியல் தொழில் பண்ணுறாங்கன்னு ஏன் இன்னும் சமூகத்தினுடைய எண்ணோட்டத்தில் அப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய முன்னோர்கள் எனக்கு வகுத்த வழி அதுதான், யாசனை கேட்கறதுக்கும் செக்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும். ஆனால் நான் வந்து என்னுடைய பிள்ளைங்களுக்கு அப்படி உற்பத்தி பண்ணக்கூடாது, ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் தான் ஒரு எழுத்தாளராகவும் நாடக கலைஞராகவும் நான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆட்சி மாறிட்டு இருக்குது. ஆட்சி மூலியமாகவும் இல்லை வேற மூலியமாகவும் நம்மளுக்கு நலத்திட்டங்கள் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம வந்து கல்வி கற்கிறோம். ஆனால் அன்னைக்கு எங்களை வாழ வச்சது அந்த பாலியல் தொழில் தான். ஆனா அது எனக்கு இஷ்டம் இல்ல, ஆனா எனக்கு வேற வழி இல்ல. நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். விருப்பப்பட்டு நாங்க போறது இல்ல, எங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த சிரமங்கள் வந்து எங்களை அதை நோக்கி தள்ளுது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க இல்லையா? ரைட். நம்மளுடைய சமூகத்தினுடைய பார்வையில் மாற்ற வேணும்னா லாங் ஜேர்னி பண்ண வேண்டி இருக்கிறது. திமுக அரசாங்கம் தொடர்ந்து ஆண்டு கொண்டே இருந்தா அது நிச்சயமாக நடக்கும். நிச்சயமா நடக்கும். அவர் தொலைநோக்கு பார்வை செய்யறாரு பாருங்க. ஓகே. பின்னால வர என்னுடைய ஜெனரேஷன் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ரைட்.
இல்லைங்களா? இனி பின்னாடி நாங்களா வயசாகி செத்துருவோம். பின்னாடி வர்ற என் பிள்ளைங்க இனிமேட்டுக்கு டாக்டர் ஆவாங்க, இன்ஜினியர் ஆவாங்க. அவங்க பிள்ளைங்களும் அதே மாதிரி வந்து படிக்க வைக்க போறாங்க. ஓகே, உங்களுக்கு இருக்கிற அந்த சிந்தனை முதலமைச்சருக்கும் இருக்கிறது கண்டிப்பா அப்படிங்கிறது. இருக்குது. திறன் பயிற்சி கொடுக்குறாங்க, அதனாலதான் படிக்கிற பிள்ளைகளுக்கும் வந்து புதுமை பெண்ல வந்து இணைச்சிருக்கிறாங்க, தமிழ் புதல்வன் திட்டத்துல இணைச்சிருக்கிறாங்க. நம்ம பேசுவோம், அடுத்தவங்கள்ட்ட பேசலாம். நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேங்க சார். என் பேர் மணிமேகலை. இதில் வந்து நான் பலன் ரொம்ப அடைஞ்சிருக்கேன். ஏன்னா 2008 இதே வந்து கலைஞர் இதில் அலுவலகத்தில் வந்து திருநங்கைகளுக்குன்னு ஒரு தினம் எங்களுக்கு ஒதுக்குங்கன்னு சொல்லி நான் மனு கொடுக்க இதே அண்ணா அறிவாலயத்துக்கு நான் வந்திருக்கேன். திருப்பி இது 2வது தடவை வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருநங்கை தினம் அதுமா எங்களை கூப்பிட்ருக்கீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்களா, ஒரு அரசாங்க சலுகை நாங்கள் வாங்கணுன்னா ஆண் பெண்ணுன்னு தான் இருக்கும் அந்த ஃபார்மில். திருநங்கை 3ஆம் பாலினம் சொல்லி இருக்கவே இருக்காது. அதை நாங்கள் போராடி அம்மா சாமி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ வந்திருக்க ஐயா பார்த்தீங்களா எங்களுக்கு சுலபமாக முடிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு ஆண் பெண் 3ஆம் பாலினம் திருநங்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கரெக்டாக திருநங்கைன்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதி கொடுத்தா உடனே எங்களுக்கு அரசாங்க சலுகை வந்துருச்சு. முன்ன ஒரு 2000 அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போல்லாம் வந்து திருநங்கைகளை வந்து எங்களை திருநங்கைலாம் சொல்ல மாட்டாங்க, 9 போகுது பாருன்னு தான் சொல்லுவாங்க. ஓப்பனாக சொன்னால் அங்கே பாரு அழி போகுது, அங்கே பாரு இது போதும்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஐயா வந்து சொல்லியிருக்காரு, திருநங்கைன்னு சொல்லி எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் ரோட்டில் நடந்து போனால் நெஞ்ச நம்பி போவோம். ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் சொல்லியிருக்காங்க திருநங்கைன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இல்ல அது குறைஞ்சிருக்கா? இப்போ உங்களை வந்து அந்த மாதிரி ஒப்பிட்டு சொன்னது அந்த வார்த்தைகள் இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஏன்னா முன்ன வந்து நாங்கள் வந்து சட்டத்து ரீதியாக போராடுறதுக்கு எங்களுக்கு பின்னாலேருந்து ஒருத்தர் வந்து சொல்லணும்னு நாங்கள் நினச்சி பார்ப்போம். இன்றைக்கி அப்படி கிடையாது. நாங்களே டைரெக்டாக போய் எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களே ரேஷன் கார்டில் வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு மட்டும் தான் தராங்க நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அந்த இது முடிஞ்சு போச்சு. கலெக்டர் ஆஃபீஸில் நான் அப்போ தான் போகிறேன். உடனே உங்களுக்கு இருக்குமா வாங்கம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உடனே எங்களுக்கு 1000 ரூபாய் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஓஏபி நாங்கள் வாங்கலை. எனக்கு என்ன ஓஏபி ஏஜ் ஆகலை, 38 தான் எனக்கு ஆகுது. அது 41 தான் ஓஏபி தருவாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு உடனே கலெக்டர் ஆஃபீஸில் உடனே பண்ணி நெக்ஸ்ட் மந்தே எங்களுக்கு பேங்க்கில் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்போ வந்து குறைத்திக்கும் நாள் வந்து ஒரு 6 மாதம் இப்படி தான் வைப்பாங்க. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், அப்போ வந்து எங்களுக்கு குறைத்திக்கும் நாள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கே வந்து மெசேஜ் வந்துடுது. டைரெக்டாக நாங்களே போய் உட்காந்து பார்க்குறோம், என்ன எங்களோட குறை என்ன கேட்குறோமோ எல்லாமே நாங்கள் சொல்லியிருக்கோம். எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு எங்களுக்கு வளர்ச்சி கொடுத்திருக்கிறது ஐயா அவர்கள். நிச்சயம் அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஒரு காலகட்டத்துல இந்த 1000 கூட இல்லாம சிரமப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த வாழ்க்கையை நீங்க கம்பேர் பண்ணி சொல்ல முடியுமா எனக்கு? ஒரு காலத்தில் வீடு வாடகைக்கு எடுக்கணும்னா கூட காசு இருக்காது. அப்போல்லாம் நாங்களாம் ரோட்டோரத்தில் தான் நான் தங்கி இருந்திருக்கேன். ஒரு மயானத்தில் தான் நான் என்னோட வாழ்க்கை வரலாலே அந்த மயானம் தான் செவ்வாப்பேட்டையில் இருக்குது. அதை என்னால் மறக்க முடியாது. முன்ன வந்து வாடகைக்குன்னு போனாவே வாடகை சேர்த்து கேட்பாங்க. அப்பதான் எங்களுக்கு அடையாளம் இல்ல இப்பதானே அடையாளம். அதனால வந்து இப்ப வாடகை வந்து நார்மல் பீப்புள்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதே மாதிரிதான் எங்களுக்கு வாடகை இப்ப கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு ஒரு யூஸா இருக்கு. அது இல்லாத இப்ப அரசாங்கத்துல வந்து தொகுப்பு வீடு எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அது ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னும் எவ்வளோ டேஞ்சர்ஸ்க்கு வந்து வீடு இன்னும் வராத இருக்கு. அதுவும் கொஞ்சம் ஐயா அவர் பார்த்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்களா ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறேன். நிச்சயமா மயானத்துல தான் வாழ்க்கை தொடங்குச்சு. ஆனா இன்னைக்கு மாறி இருக்கிறது அப்படின்றீங்க. கண்டிப்பா ஓய்வூதியம் 40 வயசுக்கு மேல எல்லாருக்குமே வந்து ஒரு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் அதுலயும் வந்து அவங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மேற்படிப்பு படிக்கிறதுக்கான அந்த ஊக்கத்தொகையுமே அவங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்குமே கட்டணமில்லாத பேருந்து இவர்களுக்கும் அப்ளிகபிளாக வச்சுருக்காங்க. அவங்க சொல்ல எனக்கே வந்து கொஞ்சம் மெய்சில் இருக்குது. இந்த 4 ஆண்டு காலத்தில் தாய் வந்து 16 அடி வந்தால் குட்டி வந்து 64 அடி பாயுங்கிற மாதிரி நம்மளுடைய தளபதியார் வந்து தலைவர் அவர்கள் வந்து 2008 வந்து திருநங்கைகளுக்கான அந்த வாரியத்தை உருவாக்கி அவர்களுக்கு அந்த 1000 கொண்டு வந்தது 1500 கொண்டு போய் புதுமை பெண் திட்டம், அந்த கட்டணமில்லாதது, அந்த ஓய்வூதியம், இவர்களுக்கான அந்த பிளானிங் கமிஷன், அவரை விட இவர் இன்னும் இவ்வளவாக பாஞ்சு இன்னும் இவ்வளவு திட்டங்களை செஞ்சுருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய விஷயம். நீங்கள் கடந்து வந்த பாதை எதுவாக இருந்தாலும் இனி நீங்கள் செல்லக்கூடிய பாதை பூப்பாதையாக இருக்கும் என்ற வாழ்த்தையை வந்து நான் தளபதி மூலமாக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையை என்னால் சொல்ல முடியும். நிச்சயமா அவங்க மேடம் சொல்லும் போது தான் தோணுது, நம்ம இந்த மண்ணில் தான் பிறந்தோம், ஆனால் எனக்கு இருக்கிற இடம் இல்லை, எனக்குன்னு ஒரு அட்ரஸ் இல்லை, நான் அகதியா உள்நாட்டிலேங்கிற மனநிலையில தான் வாழ்ந்திருப்பீங்க. அது எவ்வளவு சிரமப்படுற ஒரு விஷயங்களா இருக்கணும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து யார் என்ன திட்டங்களா சொல்லுங்க.
அனைவருக்கும் திருநங்கைகள் தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் வந்து பிரியா. நான் சேலம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி அந்த திருநங்கை அப்படிங்கிற ஒரு பேர்னால் இன்றைக்கி வேர்ல்டுலேயே ஃபேமஸ் ஆகிருக்கும். முதலாக சேலம் மாவட்டத்தில் ரோட்டரி கிளப்போடு இணைந்து ரோட்ராக்ட் ஆஃப் சக்தி அப்படின்னு ஒரு கிளப்பை ஆரம்பித்து வேர்ல்டுலேயே முதலாக திருநங்கைகளுக்காக சார்ட் அவுட் பிரசிடெண்ட்டாக நானும் செக்ரட்டரியாக அவங்களும் பதவியேற்றிருக்கோம். இனி இந்த வேர்ல்டில் எங்கே ஆரம்பித்தாலும் அந்த சக்திங்கிற பேர் நேம் வந்து பிராண்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓய்வூதியம் பற்றி சொன்னாங்களா பார்த்தீங்களா? ஏன்னா அந்த 1500 ரூபாங்கிறது வந்துட்டு இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் வந்து இப்போ எங்களமாக இருக்கவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கலாம். ஆனால் எழுந்து கூட நடக்க முடியாது, வெளியில் போக முடியாதுங்கிறவங்களும் அந்த 1500 ஒரு பெரிய விஷயம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க 1500 ஏறிச்சா அந்த ஏறிடுச்சுன்னு சொன்ன உடனே ஒரு புன்சிரிப்பு வரும் பாருங்கள். எங்களுடைய நீண்ட நாள் கனவு என்னென்னா, நிறைய திருநங்கைகள் முதியோர் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் சாட்டே ஹோம் கட்டணும். அந்த மாதிரி ஒரு கனவு இல்லம் எங்களுக்கு வந்து ஐயா வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும். அதுதான் எங்களுடைய கனவாக இருக்குது. நிச்சயமா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதா வாழ்த்துக்கள். முதல்ல அவங்க சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு மேம். நான் அண்ணா அறிவாலயத்தினுடைய வாசல் படிக்கட்டை நான் வந்து வந்தேன் அப்படிங்கிறதா. இப்போ அண்ணா அறிவாலயம் அப்படிங்கிறது எல்லார் மனதிற்குள்ளும் என்னவாக இருக்கிறது? சமூக நீதியினுடைய அலுவலகம் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து அவங்க சொல்கிறாங்களா? சமூக நீதியின் அலுவலகம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் அதுக்கான சரியான வார்த்தை. அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, இந்த சமூக நீதி அலுவலகம் என்ற அண்ணா அறிவாலயத்தில் கொண்டு வந்து நம்ம எதை கொடுத்தாலும் நிச்சயமாக அதுக்கான தெளிவு பிறக்குங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுதான் திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் கலைஞர் நடத்தின ஆட்சி, அதுதான் பேரறிஞர் அண்ணா நடத்திய ஆட்சி, அதுதான் இன்று நம்ம தளபதியார் பிடித்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பேட்டனை வந்து விடாமல் பிடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஆட்சிக்கான அந்த ஒரு பெரிய உதாரணம் என்று சொல்லுவேன். நிச்சயமா பெருமையும் பட்டுக்கலாம், தவறு. அண்ணா அறிவுலையும் சொன்னேன்ல, இது எங்களோட அப்பாவோட இல்லம். நாங்கள் எப்போ வேணாலும் வருவோம், எங்களை யாரும் கேட்க முடியாது. திமுக கட்சியில் இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா திருநங்கைகள்லாம் ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் ஏரியாலே இப்போ நாங்கள் இருக்க சேலத்துலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனாக கூட எங்களை இன்வைட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குலாம் நிறைய புரிதல் இருக்குது எங்களை பற்றி. சகோதரி சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து திருநங்கைகளுக்கு எப்போவுமே அரணாக இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது உருவாக்கியது தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் உருவாக்கியதுனால தான் நான் உள்ளாட்சியில் ஒரு ஒன்றிய குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் முதல்ல மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் பொழுது திருநங்கை அவங்களுக்கு கலைஞரே பேர் வச்சுருக்குறாங்க, இப்போ அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்கள் வந்து பேசும்பொழுது அது காதார கேட்டேன். நான் அவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இப்போ கூட புதுசாக ஏதோ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறவங்க கூட திருநங்கைகளுக்குன்னு 9வது அணியில் கொண்டு வந்து வச்சு கொச்சைப்படுத்துகிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய தலைவர் திருநங்கைகளும் பெண்கள் தான், அவங்களே தனித்தனியாக வேறுபடுத்தணும், அவங்கள கொண்டு வந்து மகளிர் அணியில் கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு மகளிர் அணியில் வலைதள பொறுப்பாளராக, மாநில வலைதள பொறுப்பாளராக என்னை நியமித்தார்கள். அந்த பெருமையும் நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு உண்டு. நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மாண்புமிகு தளபதியார் அவர்கள் வந்து பல நிகழ்வுகளுக்கெல்லாம் போகிற எல்லா இடத்துலையுமே வர வாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா அப்படின்ற வாய்ஸ். அது பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைங்க இருந்தாலும் சரி, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து இன்றைக்கி அவர் அப்பான்னு கூப்பிட்றாங்க. அந்த கூப்பிடுற அந்த ஒரு வார்த்தையை வச்சு பலர் அதை வந்து ஒரு கேலிக்கான ஒரு விஷயமாகவும் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு பதில் சொல்ல நினைக்கிறேன். அப்பான்றது வார்த்தை இல்லை, அப்பான்றது உணர்வு. பணம் கொடுத்தா கூட சொல்லிட முடியாது அப்பான்ற ஒரு வார்த்தை. அப்பான்றது ஏன் அவங்க எல்லாரும் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய ஒவ்வொரு திட்டங்களை எடுத்து பார்த்தாலுமே நமக்கு தெரியும். பாருங்களேன், வீடு தேடி இல்லம் தேடி கல்வி, மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு பாருங்கள், திருநங்கைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் திருநங்கைகளை இணைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்குமே முக்கியமான இந்த சமுதாயத்தை எதிர்த்து ஒரு தைரியமாக போராடி வெல்லக்கூடிய ஒரு ஆயுதம் வந்து கல்வி தான். அந்த கல்வி திருநங்கைகளுக்கு முக்கியமாக தேவைன்றதுக்காக இன்னைக்கு எத்தனை திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 4 ஆண்டு காலத்தில் 4 விதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. முதல்ல வந்து ஒவ்வொரு உயர்கல்வி படிக்கணும்னு விரும்பக்கூடிய திருநங்கைகளுக்குமே ஒவ்வொரு அரசு கல்லூரிகளுமே ஒரு சீட் திருநங்கைகளுக்கு ஒதுக்கி தரணும்னு சொல்லி ஒரு அரசாணை பிறப்பிச்சு அதை செயல்படுத்திட்டு வராரு.
அடுத்த ஆண்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒவ்வொரு திருநங்கைகளுக்குமே அவங்களுக்கான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம்னு எல்லா கட்டணத்தையுமே அரசே ஏற்கும்னு ஒரு அரசாணை பிறப்பிச்சாரு. இப்போ இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே திருநங்கைகளை இணைச்சிருக்கிறாரு. ஊர்காவல் படையில் ஒரு திருநங்கைகளை வந்து முதல் ஒரு 50 திருநங்கைகளை வந்து முன்னோடியாக கொண்டு வந்து அதை இன்னும் விரிவுபடுத்தணுன்ற ஒரு திட்டத்தை அரசாணை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அதை உடனடியாக செயல்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளுமே முடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளைக்கு பசிக்குமா அப்படின்றது தெரியும். ஒரு தந்தைக்கு தான் தன் பிள்ளை என்னவா ஆகணும்னு முதல்ல கனவு, ஒரு பிள்ளை என்னவா ஆகணும்னு கனவு காண்றது ஒரு தந்தைக்கிட்ட தான் அந்த பொறுப்புக்குது. அந்த மாதிரி ஒரு தந்தை இடத்துல இருந்து நாங்கள் என்னவா ஆகணுன்ற கனவு காண்றது மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துறாரு. அவர் அப்பான்னு கூட நாங்கள் என்னன்னு கூப்பிடணும் சொல்லுங்க. அவர் ஏன் அப்பா அப்படின்னா ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் மட்டுமல்ல, திருநங்கை சமூகத்திற்கும் அவர் அப்பா தான் அப்படிங்கிறது. நான் வந்து தமிழ்நாட்டிலே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரி. நான் அன்னைக்கு நான் படிக்கும் போது, ஒருவேளை அன்னைக்கு நான் படிக்கும் போது தளபதியாக இருந்திருந்தாருன்னா ரொம்ப நல்லா படிச்சு இன்னும் கூட நிறைய படிப்புகள் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நான் படிக்கும் போது படித்து முடிச்சு நான் வெளியில் வரும்போது நம்மளோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்லை. அதனால என் வாழ்க்கை இன்றைக்கி வரைக்கும் போய் அதுக்கான நான் படித்த படிப்புக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காத இருந்த எனக்கு இன்றைக்கி இந்த ஆட்சியில் நான் இந்த அளவுக்கு நான் எல்லார் மாதிரி நான் நிற்கிறேன்னா எல்லாமே எங்கள் மாண்புமிகு தளபதி அவர்களையும் எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்களையுமே தான் சாரும். அண்ணன் சொல்கிறோம் பாருங்களேன், அப்பா சொன்னோம், அண்ணன் சொல்கிறோம். ஏன் அண்ணன் சொல்கிறோம்? உலக நாடுகளுக்கெலாம் போயிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விளையாட்டெல்லாம் வந்து நான் அவரோட தொகுதியிலேருந்து தான் வரேன். ஒரு கிரிக்கெட்டு, ஃபுட்பால்லாம் வந்து அதெல்லாம் வந்து எங்களுக்கு டிவியில் பார்க்கலாம். ஐயோ நாங்கன்னா இப்போ யாருன்னா சொன்னால் கேட்கலாம், போஸ்டர் பார்க்கலாம். ஆனால் எங்களை ஒவ்வொரு முறை ஒரு கிரிக்கெட் நடக்குதோ இல்லை ஃபுட்பால் கேம் எதனா நடக்குதுனாக்கா அந்த இடத்துல திருநங்கை எங்களை இட்டுன்னு போய் முதல்ல உட்கார வைப்பார், எங்களை பார்க்க வைப்பார். எங்கள் தொகுதியில் இருக்கிற பிள்ளைங்களை படிக்க வைக்க எங்களை படிக்க வைக்கிற என் பிள்ளைங்களெல்லாம் இன்றைக்கி படிக்க வைக்கிறாரு. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு அம்மாவா அப்பாவா எங்களுக்கு என்ன வேணுன்றது எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுறாரு. இன்னைக்கு இவங்க கொடுத்த அங்கீகாரம் என் வாழ்க்கையில் என்னவா நிற்குதுன்னா, முதல்ல எங்கள் திருநங்கைகளாக பிறந்த எல்லாருக்குமே எங்கே அங்கீகாரம் மறுக்கப்படுதுன்னா பெற்றவங்க கிட்ட இருந்து தான், கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து தான், சொந்த பந்தத்துக்கிட்ட இருந்து தான், உறவினர்கள் கிட்ட இருந்து தான், நண்பர்கள் கிட்ட இருந்து தான். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே என்ன அணு இல்லாத ஒரு காரியம் இல்லை அப்படின்னு நடக்கிறதுக்கு இந்த ஒரு மாற்றம் கொண்டு வந்தது முழுக்க திராவிடத்தால் மட்டும்தான் முடியும். எங்கள் மாண்புமிகு தளபதியாரால் மட்டும்தான் முடியும், எங்கள் அண்ணன் உதயநிதியால் மட்டும்தான் முடியுன்றது இங்கே சாத்தியமாயிருக்குது. அப்படி ஒரு மாற்றம் இன்னைக்கு நடந்திருக்குது. ரொம்ப அற்புதம் மேடம். அப்பா அப்படின்னு உரிமை கொண்டாடுறாங்க, எங்க அண்ணன் அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த அப்பாங்கிற வார்த்தையை சொல்லும் போது அதுக்கு எவ்வளவு நம்மளோட சமூக வலைத்தளங்களில் வந்து எவ்வளவு சர்ச்சையான ஒரு எதிர்நோக்கான விளைவுகள் வந்ததுன்றது. இன்னைக்கு அத்தனை அந்த சர்ச்சைக்கும் வந்து அணு வந்து இன்னைக்கு ஒத்த வார்த்தையில் வந்து பதில் சொல்லி முடிச்சிருக்காங்க. இது வந்து யாரெல்லாம் அந்த சர்ச்சையை வச்சாங்க அவங்களுக்கு மண்டையில் சம்மட்டியால் அடித்த மாதிரி ஒரு பதில். நம்ம சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் மாதிரி இது கிட்டத்தட்ட. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு குடும்பமாக பார்க்குறாங்க பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய துணை முதலமைச்சரை வந்து என்னுடைய அண்ணா, அதே மாதிரி நம்மளுடைய மக்களவை உறுப்பினர் அக்கா கனிமொழியை வந்து என்னுடைய அக்கா. அதாவது ஒரு குடும்பமாக அவர்களையும் தன் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு குடும்பமே ஃபார்ம் ஆயிருக்கணும் போது இதுதான் திராவிட குடும்பம். இந்த குடும்பமா வருதுன்னு சொல்றாங்க தெரியுமா? இதான் திராவிட குடும்பம், இதான் குடும்ப ஆட்சி. இதைதான் வந்து அதற்கான பதிலும் அவங்க சொல்லாம சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆட்சினா என்னங்கிறது, இதுதான் குடும்ப ஆட்சின்றத இன்னைக்கு அதுக்குமான பதில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பௌர்ணா. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலேருந்து வரேன். ஹோலி கிராஸ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் வித் மீடியா கம்யூனிகேஷன் படிச்சுட்ருக்கேன். நான் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் அதுக்குரிய பணம் வந்துட்டு நமக்கு எங்கிட்ட இருந்து வரும்? திருநங்கைனாலே வந்துட்டு பிச்சை எடுக்கிறதும் பாலியல் தொழில் பண்ணுறதும் அப்படின்னு தான் எல்லோருடைய பார்வையுமே இருக்குது. அப்போது நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது, ஒரு படிக்கணும்னு ஆசை இருக்குது, பட் எப்படி படிக்கணுங்கிறது ஒரு இல்லை. அதுக்கு காரணம் வந்துட்டு பணம். எப்படி ஃபீஸ் கட்டணும், அந்த இது எல்லாமே வந்து நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைமிங்கில் தான் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய முதலமைச்சர் வந்துட்டு திருநங்கைகளுக்கு கல்லூரி செலவை வந்து அரசே ஏற்கும் அப்படிங்கிறத வந்து திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. அதன் மூலியமாக தான் இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர். இப்போ நான் இது அறிவிக்கலைன்னா, முதலமைச்சர் படியான ஒரு திட்டத்தை அறிவிக்கலைன்னா என்ன? அறிவிக்கலைன்னா நாங்கள் பெக் பண்ணி படிக்கிற நிலைமை தான் எங்கள் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே எங்களுக்கு யார் கொடுப்பா அமௌண்ட்டு, எங்களை யார் படிக்க வைப்பா? எங்களுடைய திருநங்கை சமுதாயம் என்னுடைய அம்மா படிக்க வைக்கணும் அப்படின்னாலுமே அவங்களுமே பெக் பண்ணணுமே, அவங்களுமே செக்ஸ் ஒர்க்குக்கு போகணுமே. அவங்க பார்த்து தான் எங்களை படிக்க வைக்க முடியும். அவங்க போலன்னா நான் கையை தட்டி காசு வாங்கி தான் படிக்க முடியுமே. அப்போது இது வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.
அப்போ வந்து 2 செமஸ்டருக்குமே என்னுடைய கல்லூரி செலவை வந்துட்டு தமிழ்நாடு அரசு தான் எனக்கு கட்டியிருக்கு. அது ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஓகே ஓகே. அதனால கல்வி தான் யாராலையும் திருட முடியாத சொத்து. ஆமா. நான் இருக்கிற அப்பாவா நீங்க படிங்கன்னு சொல்றாருல்ல, அதை நம்ம நேரடியா செயல் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்து வணக்கம், என்னோட பேர் வந்து மயூரா. நான் மாநில கல்லூரியில் அரசியல் அறிவியல் துறையில் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். ஓகே மகிழ்ச்சி. முதல்வர் ஐயா படித்த கிளாஸ்லேயே உட்காந்து படிக்கிறேன். கல்விக்கு கண் திறந்தவர் காமராஜர்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு கல்விக்கு கண் திறந்தவர் வந்து முதல்வர் ஸ்டாலின் ஐயா. அதில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். இன்று வரையும் என் கல்வியில் என்னை யாரும் கிண்டல் செய்ததில்லை. நான் கிளாஸில் படிக்கிறேன், யாருமே 9 அலி உசு எந்த மாணவனும் மாணவியும் என்னை கிண்டல் பண்ணதே இல்லை. நான் அதுவரை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதில். அதே மாதிரியும் நான் கல்வி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போதும் ஆண் பெண் திருநங்கைன்னு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஆட்சி வரும்போது எந்த அதர்ஸ்ன்னு இருந்துச்சு. நாங்கள்லாம் மற்றவங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆட்சி வரும்போது தான் அந்த திருநங்கைன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் படிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த அதர்ஸ்லேருந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் மாற்றின அந்த டிரான்சிஷனை அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதர்ஸுன்றது வந்து அதுவுமே வந்து ஒரு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், வார்த்தை தான். அவங்களுக்கான அந்த இடத்த அவங்களுக்கு கிடச்சிருக்குன்றத வந்து ஐ திங்க் அந்த மாற்றம் தான் அவங்கள வந்து யாரும் கேலி கிண்டல் செய்யாமல் அவங்களையும் வந்து ஒரு ஏற்றுக்க வச்சிருக்க ஒரு விஷயம். அந்த மாற்றம்ன்றதை வந்து நம்ம உணரணும் இங்கே. ஓகே நைஸ். கலைஞர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்க இல்லையா? ரைட் ஓகே ஓகே. வணக்கம், நான் கிருத்திகா. நான் திருவல்லிக்கேணியிலேருந்து வரேன். ஸோ சிஎஸ்ஐ பிஷப் நியூ பிகின் காலேஜில் வந்து நான் பிஎட் படிக்கிறேன், ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஸோ நான் படிக்கிறது ப்ரைவேட் காலேஜ் தான். ஃபீஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸு ப்ளஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 1,22,000 வந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் கவர்மெண்ட்டில் சீட் கேட்டோம். அப்போதைக்கு எந்த சூழ்நிலையும் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஸோ ப்ரைவேட் காலேஜில் கேட்டோம். எங்கள் ஆயா மூலியமாக நாங்கள் போய் சோஷியல் வெல்ஃபேர் போர்டில் வந்து இப்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குன்னு புதுசாக ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, ஃபுல்லாக செலவுமே வந்து கவர்மெண்ட்டை எடுத்துக்குன்னு சொல்லவும் சரி நாங்களும் எங்கள் அனுஸ்ரீ ஆயாவும் வந்து போனோம். போய் ஃபார்ம் எல்லாமே பெட்டிஷன் எல்லாம் எழுதி கொடுத்தோம். கவர்மெண்ட்லேருந்து அந்த இப்போ ஃபீஸும் கொடுத்தாங்க. இப்போ நல்லபடியாக ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு இப்போ செகண்ட் செமஸ்டர் போகிறேன். அதே மாதிரி காலேஜாக இருந்தாலும் அரசு வந்து உதவுது திருநங்கைகள் அப்படின்னா. ரைட் ரைட் ரைட். நல்ல நல்ல விஷயம் நல்ல விஷயம். ஸோ 1,22,000 ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டே எடுத்து கட்டினாங்க என் பேரில். அப்புறம் எங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எங்கள் ட்ரான்ஸ்லேயே வந்து மந்த்லியான 1,000 வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க கவர்மெண்ட்டே. இப்போது நானுமே 2 மாதமாக வாங்குகிறேன். மந்த்லி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தாங்க உதவித்தொகைன்னு சொல்லிட்டு, ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு மட்டும். ப்ளஸ் வந்து எங்கள் காப்பீடு அட்டைன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அட்டை தருவாங்க. ஸோ அதோட வேலிட் வந்து 3 lakhs. நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது எந்த பணம் எந்த நகை எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது. எங்கிட்ட அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்காது. ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் இல்லாத கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலையுமே வந்து கவர்மெண்ட்டே கார்டு கொடுத்து உங்களுக்கான அறுவை சிகிச்சை, மார்பக அறுவை சிகிச்சை வந்து நாங்கள் கவர்மெண்ட் மூலிமா ஃப்ரீயாக வந்து ஈஸியாக பயனடைஞ்சுக்கிறோம், பெண்ணாக மாறிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் வந்து உதவுது. ரைட் 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 ரைட். ஓகே. உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. ஃபெசிலிட்டிஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா இது கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்து மென் அண்ட் விமனுக்குன்ற மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு தனியாக செப்பரேட்டாக ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் ஐயா வந்து இவ்வளோ எங்களுக்காக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு அவ்வளோ எடுத்து பண்ணியிருக்காங்க. சகோதரி சொன்ன மாதிரி பேருந்து நிலையத்தில் வந்து திருநங்கைகளுக்கான ஒரு தனி கழிவறை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னது. இது பொதுவாக திருநங்கைகள் வந்து வெறும் சீலை மட்டுமே, இந்த சேரீ மட்டும்தான் கட்டியிருப்பாங்கன்ட்டு இல்லை. நாசா ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் யாருங்கிறது நான் தான் அடையாளப்படுத்துவேன். அது உடை அல்ல, என்னோடய உடை அல்ல. நான் பெண்ணுனா நான் பெண், நான் ஆணுன்னா நான் ஆண், நான் திருநங்கைனா நான் திருநங்கை, நான் திருநம்பினா திருநம்பி. ஸோ அப்போ நான் யாருங்கிறது நான் தான் தீர்மானிக்கணும். அப்போது நாங்கள் திருநங்கை, நாங்கள் உடலளவில் வருத்திக்கிட்டு நாங்கள் வெளியில் வந்துடுறோம். ஆனால் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய திருநங்கைகள் இன்னும் ஆணுடையிலையும் இருக்கிறாங்க, பெண் நளினத்தோடு ஆணுடையிலையும் இருக்கிறாங்க, அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது அவங்களுக்கான டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, அவங்களையும் வந்து சக மனிதர்களாக அவங்களையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்மளுடைய அரசு அந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு கழிவறை உருவாக்கி இருக்கிறது.
அது இந்த இடத்துல சொல்லுவேன். 2008 வந்து நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் இந்த திருநங்கைகள் வாரியத்தை உருவாக்குனாங்க. பட் அதுக்கு அடுத்து வந்த ஆட்சி அதை வந்து 3ஆம் பாலினம் என்ற பெயரை மாற்றி ஐ திங்க் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது அணுன்ற சகோதரி தான். அவங்க அந்த டைமில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த டிகிரிக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்காம இவ்வளோ வருட காலம் அவங்க வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ணிட்டு போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அவங்க பிஎட் படிக்கிறது, நாளைக்கு அவங்க கல்வி கற்றுக் கொடுக்கும்போது அடுத்த சமுதாயத்துக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற புரிதலோடு அவங்க ஒருத்தங்க வந்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சியை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் கிடைக்காது. நிச்சயமா. எனக்கு அதில் இன்னொரு கேள்வி, இப்போ டெல்லியில் போய் நீங்கள் பேசுகிறீங்க, தமிழ்நாட்டினுடைய குரலாக நீங்களும் வந்து ஒலிக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி முற்போக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த சமூகத்தை புரிந்து கொண்ட விதமாக நீங்கள் வைக்கிறீங்கல்ல, மற்ற மாநில எம்பிக்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? கொஞ்சம் மேலேயும் கீழேயும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் இன்னும் புரிதல் இல்லை. அதுதான் நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, சிக்னலுக்கு சிக்னல் நாங்கள் பார்க்கின்ற பாப்புலேஷன் அங்கே வந்து அதிகமான பேர் அந்த அந்த எங்களிடம் அந்த யாசகத்தை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த டெல்லி சிக்னல் அதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ட்ட அந்த புரிதல் இல்ல. தான் முக்கிய காரணம். இங்க இருக்கக்கூடிய ஒரு அப்பா ஒரு அண்ணா அவர்களுக்கும் கிடைத்திருந்தால் இன்று அவர்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்கன்றதா நம்ம புரிதலோடு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, மற்ற மாநிலங்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் மாதிரியான ஒரு அப்பா, துணை முதலமைச்சர் மாதிரியான ஒரு அண்ணா கிடைத்திருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றாங்க. சூப்பர். அடுத்து யாரு? என்ன? வணக்கம், என் பேர் ஸ்ரீஜா. நான் பிரசிடென்சி காலேஜில் பிஏ ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓகேம்மா, மகிழ்ச்சி. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டாலின் முதல்வர் மூலயமா திருநங்கைகளுக்கு இது நலவாரியம் காலேஜ்லேருந்து உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கும் நாங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இருந்தோம். எஜுகேஷன் சப்போர்ட்டு, அப்புறம் பஸ்ஸுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு எஜுகேஷன் சப்போர்ட்டாக நல்லா உதவி பண்ணுறாங்க. ஓகே, படிக்கிறதுக்கான வசதிகளும் இருக்கிறது, பேருந்து வசதியும் அப்படிங்கிறது தான். ரைட். உங்களுடைய வகுப்பறைகள் எப்படி பார்க்குறாங்க சக மாணவர்கள்? அவங்க ஒரு திருநங்கனே ட்ரீட் பண்ணுறதில்ல, ஒரு பெண்ணு அந்த மாதிரி தான். ஓகே, ஒரு சமூகத்தில் நிறைய மாறுதல்கள் இருக்கு இல்லையா? ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் கூட சமூகம் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா. மகிழ்ச்சி. அடுத்து. வணக்கம், என் பேர் கிருஷிகா, திருவாரூர்லேருந்து வரேன். நான்லாம் படிப்பேனா அப்படின்னு யோசித்தேன். எனக்கும் படிக்கணும்னு நிறையா ஆசை இருந்துச்சு. மற்ற திருநங்கைலாம் பார்க்குறப்ப நம்மளால் படிக்க முடியாது, திருநங்கை எப்போ ஸ்கூலில் சேர்த்துக்கோங்களா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எங்கள் ஆயா தேடி வந்தேன், அனுஷ்டி ஆயா தேடி வந்தேன். அவங்க அந்த மாதிரி ஸ்கூல்லாம் சேர்த்தாங்க. இப்போ 9ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு 10th போக போகிறேன். ஓகே. முதலமைச்சர் ஐயா இல்லைன்னா இந்த மாதிரிலாம் நடக்குமா, படிப்பேனா இல்லை, ஏன் உங்களுக்கு அந்த டவுட் எல்லாம் வந்துச்சு? நான்லாம் படிப்பேனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏன் அந்த டவுட்லாம் வந்துச்சு? இல்லை இருக்கக்கூடியவங்களா? படித்த ஸ்கூல்லே ஏற்கனவே நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். சரி, ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணீங்க? ஒரு மாதிரி பசங்களாம் ட்ரீட் பண்ணாங்க. ஓகே, இதனால இந்த படிப்பே வேணாம், இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறாங்களே, நம்ம உடலுக்கு தான் நம்ம எப்படி இருக்கோம் அப்படி நம்மளுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால யோசித்தேன் இந்த மாதிரி படிப்பே வேணாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. படிக்கணும் ஒரு ஆசை வந்து எங்கள் ஆயா தெரிய வந்தாங்க, படித்தேன். இப்போ 10th படிக்க போகிறேன். ஓகே, நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இந்த சமூகம் வந்து உங்களை புறந்தள்ளுது, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி படிக்காதன்னு. முதலமைச்சர் அவர்கள் கல்வி தான் உங்களுக்கான சொத்துன்னு எந்த வகையிலெல்லாம் கல்வியை கொண்டு சேர்க்க முடியுமோ அதை கொண்டு சேர்க்கிறார். ரெண்டுக்குமான வித்தியாசம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அடுத்து இன்னும் யார் பேசாமல் இருக்கீங்க? என் பேர் பேதா, நான் வந்து தேனியிலேருந்து வரேன். இங்கே சென்னையில் சிஎஸ்சி கல்யாணியில் பிஎஸ்சி நர்சிங் பண்ணிகிட்ருக்கேன். மகிழ்ச்சி. பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒருத்தவங்க படிக்கிறாங்க, இங்கிலீஷ் ஒருத்தவங்க படிக்கிறாங்க, நர்சிங் ஒருத்தவங்க படிக்கிறாங்க. மகிழ்ச்சிமா. இந்த அரங்கம் பார்க்கும்போதே உண்மையே அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்கிறது. சொல்லுங்கள். அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய நம்மளை படிக்க மாட்டோம், எத்தனையோ திருநங்கைகளை பார்க்குறோம், எல்லாம் கலெக்ஷன் அந்த மாதிரி போகிறாங்க. படிப்பேனான்னு யோசித்த இடத்துல இன்றைக்கி எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு தன்னம்பிக்கையாக படிக்கிறேன்னா அதுக்கு முதல்வர் ஐயா தான் காரணம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எல்லாம் பண்ணியிருக்காரு திருநங்கைகளுக்கு. எத்தனையோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸே எங்களை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் அந்த பட்சத்தில் இருந்து கூட எங்களுக்கு ஒரு தாய் தகப்பனாக இருந்து எங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்ணி கொடுத்து, எங்களுக்கு எல்லாம் ஓன் பர்பஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் பார்த்துக்கிறாருன்னா அது முதல்வர் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே, அவருடைய திட்டங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்த கொண்டு போய் சேர்த்துருக்கு இல்லையா? ரைட். ஓகே, என்னுடைய பேர் அர்ச்சனா. ஓகே, நான் வந்து திருவேலிக்கேணிலேருந்து வரேன். எனக்கு படிப்பு எனக்கு ஏறலை.
அதனால நான் படிக்கலை. என்னுடைய பெற்றவங்க வீட்டிலேருந்து நான் இந்தமாரி நானும் ஒரு திருநங்கை, எனக்கு இந்த உலகத்தில் நான் எதனா ஒன்று சாதிக்கணும், எனக்கு எதனா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது, நீ என்ன சாதிக்க போகிற அப்படின்னு என்னுடைய பேரண்ட்ஸே என்னை ஒதுக்கும் போது நம்ம அடிப்படையில் நீங்க எந்த ஊரு? நான் சென்னை தான். சென்னை தான். வீட்டில் வந்து சொல்லும்போது நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போறன்னு வீட்டில் சொன்னாங்க. நீ படிச்சு என்ன பண்ண போற ஓகே அப்படி என்னை கேட்டவங்க அதிகம் பேர். அதோட நான் சரி, நான் என்னால் படித்து எதுவுமே பண்ண முடியாது, நான் ஒரு திருநங்கை, நான் இந்த உலகத்தில் நான் சாதிக்கணும், எதுனா உங்களால் முடிஞ்சது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஏதோ ஒரு பொட்டி கடை வச்சு நான் வாழ்ந்து நானும் சாதிக்கிறேன்னு நான் சொல்லும் போது, நீ சாதிக்குவியா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஒதுக்குனாங்க. ஆனால் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு உதவித்தொகை 50,000 கொடுத்து இன்னைக்கு நான் ஒரு பொட்டி கடை வச்சு நான் வாழ்வாதாரம் நடத்திட்டு இருக்கேன். ஓகே, 50,000 கிடைச்சிருக்கு, வாரியத்தின் மூலமா வாங்கியிருக்கிறீங்க. ஆமா. ஓகே, பெட்டி கடை வச்சிருக்கீங்க. பொட்டி கடை வச்சு என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் நடத்திட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு தெரியுமா பெட்டி கடை வச்சிருக்க கதையெல்லாம்? எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்றாங்க இப்போ? அவங்களே இப்போ ஆமாவா, அப்போ சீன்னவங்க இன்னைக்கு ஆமாவா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்றாங்க. ரைட்மா, இது நடக்கும்னு நினைச்சிங்களா? இந்த மாதிரி அரசாங்கம் ஒரு 50,000 கொடுப்பாங்க, நம்ம ஒரு பெட்டி கடை வைப்போம், இவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அரசாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு நினைச்சு பார்த்தீங்களா நீங்க? கண்டிப்பாக நினச்சி பார்க்கல. இன்னைக்கு எங்கள் திருநங்கைன்ட்டு எங்களுக்குன்ட்டு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நீங்களும் சராசரி மனுஷனுங்கன்னு சொன்னேன் நம்ம மு.க. ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஓகே, இப்போ நேரில் திடீர்னு வர்றாரு, என்ன சொல்லுவீங்க? அவர் காலில் விழுந்து ரொம்ப நன்றி சொல்லுவேன். என் வாழ்க்கையே தேடி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது அதுதான். ஆனால் அதை அவர் வேணான்னு சொல்லுவார், சுயமரியாதை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, காலில் விழ வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவார். அதுதான் முதலமைச்சர் அவர். மகிழ்ச்சி. இன்னும் எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுங்க. நீங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுறீங்க, வெளியில் வரும்போது என்ன சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்களை வெளியில் வர வச்சுது, வந்த உடனே இந்த சமூகம் எப்படி பார்த்தது, அதுலேருந்து எந்த நிலைமை இப்போ வந்திருக்கீங்கல்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப சுருக்கமாக சொல்ல முடியுமா ப்ளீஸ்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிறப்பினத்துக்குமே அங்கீகாரம் தான் முக்கியம். அந்த அங்கீகாரம் வந்து எங்களுக்கு எங்கள் பெற்றவங்க கிட்டேருந்து தான் முதல்ல மறுக்கப்படுது. எங்களுக்கு சொசைட்டின்றது ரெண்டாவது தான். முதல்ல அக்செப்டன்ஸ் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் வரணும். அந்த பெற்றவங்களே எங்களை வந்து வேண்டான்னு ஒதுக்குற அளவுக்கு நாங்கள் அப்படி என்ன பாவம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரில. இது அவங்க கொடுத்த உயிர், அவங்க கொடுத்த பிறப்பு, அதை நாங்கள் சந்தோஷமாக வரமாக ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அவங்க சாபமாக எடுத்துக்கிட்ட எங்களை ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லுன்னு சொல்லி எங்களை ஒதுக்குனாங்க. இன்றைக்கி காலங்கள் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி சொசைட்டி எங்களை என்னவா நினைப்பா, வெளியில் வர சொசைட்டி எங்களை திருநங்கைனாலே எங்களை எப்படி நினைப்பாங்கன்னா, பொதுவாகவே சொசைட்டி தே திங்கிங் தட் வி ஆர் ஆல் illiterate people சொல்லிட்டு. டெஃபினெட்லி நாட், வி ஆர் ஆல் வெல் லிட்ரேட்டட் பர்சன். ஒன்லி திங் வி நீட் அ பிளாட்ஃபார்ம் டு எக்ஸ்ப்ளோர் ஆர் டேலண்ட்ஸுன்றது தான் நான் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன். அப்படிப்பட்ட பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுத்த பெருமை எங்கள் மாண்புமிகு தளபதியார் அவர்களை மட்டுமே சேரும்ன்றது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எந்த பெற்றவங்களாம் ஒரு நேரத்தில் ஒதுக்குனாங்க, எந்த பெற்றவங்களாம் சீப் தூன்னு சொல்லி சொன்னாங்களோ, இன்றைக்கி நிறைய திருநங்கை பிள்ளைங்களை தான் பெற்றவங்களே சேர்த்துக்கிட்டு அவங்களே இன்றைக்கி அறுவை சிகிச்சை கூட்டு போகிற நாட்கள்லாம் இன்றைக்கி மாறி இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பெத்தவங்களே தம் பிள்ளைகள் நிறைய மாற்றம் உருவாயிருக்குன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து தளபதியார் அவர்கள் தான். ஒவ்வொரு நபருக்குமே தனித்தனி தொகுப்பு வீடுகள் வழங்கின பெருமையும் திராவிட ஆட்சியை தான் சேரும். இன்னைக்கு வந்து கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழமா அது கீழே வீடுகள் கொடுக்குறாங்க. ஏன்னா திருநங்கைகளுக்கு வீடு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. ஒரு சக மக்களோட நாங்களும் இணைஞ்சு வாழணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அது நடக்குமானா நடக்காது. நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லம் இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் சென்னையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல திருநங்கை இருப்பாங்க. காரணம் வந்து பொதுவான மக்கள் வாழக்கூடிய இடத்துல எங்களுக்கான அக்செப்டன்ஸ் என்றைக்குமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கான அந்த புரிதல் கிடையாது. இந்த புரிதல் ஏற்படுத்தினதுல திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் கட்சியில் இருக்கிறவங்க தான் செய்வாங்களா, ஆட்சியில் இருக்கிறவங்க தான் செய்வாங்கன்னா, அந்த குடும்பத்துக்கே அந்த உணர்வுகள் உண்டு. ஏன்னா கிருத்திகா உதயநிதி அண்ணி அவங்க பார்த்தீங்கன்னாக்கா சதையை மீறின்னு கலைஞர் டிவியில் ஒரு பாடல் வெளியிட்டாங்க. அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் பாடலாக அமைஞ்சுது. திருநங்கைகளுடைய வழிகள் எப்படி அவங்க எப்படி உருவாகுறாங்கன்றது அந்த பாடல் பிரதிபலிச்சது. நிறைய அக்செப்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு அந்த பாடலும் ஒரு சாட்சியாக இருந்தது. படிக்கணுன்ற பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுக்குறாரு. வயதில் மூத்த திருநங்கை என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி இப்போ பாப்பா சொன்ன மாதிரி தான் ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு உதவித்தொகை 1500 தராரு. சரி, 1500 மட்டும் அவங்களுக்கு போதுமானதுமா இருக்குமா அப்படின்னாக்கா, இன்னைக்கு நலவாரியத்தின் மூலயமா ஒவ்வொரு திருநங்கைக்குமே தொழில் ஏதாவது தொழில் நீங்கள் செஞ்சு பிழைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா 50,000 ரூபாய் மானிய உதவித்தொகை வந்து மானியம், அதை வந்து திருப்பி ரீபே பண்ண வேண்டியதே கிடையாது. 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. தாட்கோ மூலியமா திருநங்கைகளுக்கு வந்து 5 to 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. சிறகுகள்ன்ற ஒரு
தொண்டு நிறுவனத்து மூலிமா திருநங்கைகளுக்கு அதுலேயும் வந்து 50,000 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வாங்கிக்கலாம். அப்படி தொழில் செஞ்சு பழைக்க இப்போ வயசில் மூத்தவங்க நான் படிப்பறிவே இல்லைன்னா கூட உங்களுக்கு திறமை இருக்கா வாங்க, நீங்களும் வாழுங்க, உங்களால் முடியும்னு நீங்கள் வந்தால் செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோன்ட்டு எங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுத்த எங்கள் தாயுமானவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம் நாங்கள். நிச்சயமா நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. தொழிலாளர் நலத்துறையினுடைய மானிய கோரிக்கை நடந்த போதும் கூட அந்த துறையினுடைய சார்பில் அறிவிப்பு ஆட்டோ ஓட்டுநர் லைசன்ஸ் வச்சிருந்தா 1 லட்சம் ரூபாய் மானியம் அப்படின்னு திருநங்கைகளுக்கு அறிவித்திருக்கிறாங்க. ரைட், சொல்லுங்க. நான் நிறைய மாநிலங்களுக்கு பயணிக்கும் பொழுது அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் எங்களை கேள்வி கேட்குறாங்க. அது என்ன, உங்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுக்குறாங்க, கல்வி கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பில் எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, அது எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க எங்களை. அப்போ நாங்கள் சொன்னோம், எங்கள் ஊரில் பெரியார்னு ஒருத்தர் பிறந்தார், அம்பேத்கர் அவருடைய கொள்கையே நாங்கள் உள்வாங்கணும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் கலைஞரும் அந்த இடத்துல வந்து அவங்க அந்த பங்களிப்பு தான் எங்களை இந்தளவுக்கு உயர்த்தியிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் அங்கே சொல்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய திருநங்கைகள் வந்து பெரியார் புத்தகங்களை வாங்கி படிக்கிறாங்க. பெரியார்னா யாருன்னு தேடுறாங்க, கலைஞர்னா யாருன்னு தேடுறாங்க, அண்ணானா யாருன்னு தேடுறாங்க. நான் இப்போ சமீபமாக ஹைதராபாத் போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய திருநங்கைகள் கேட்குறாங்க, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திட்டங்கள் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்படுகிறது, அதில் முக்கியமாக திருநர்களை வந்து எல்லா திட்டங்கள்லையும் அவர் உள்ளடக்கி வர்றது வந்து நாங்கள் ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறோம், உங்ககிட்ட நாங்கள் நிறைய கற்றுக்குறோம், இங்கிருந்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்டையும் அமைச்சர்கள்கிட்டையும் நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லும் பொழுது உண்மையிலே நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் தமிழ்நாட்டில் பிறந்ததற்கு. இப்போ ரீசெண்டாக கூட கரிமாகர் பற்றி அக்கா கனிமொழி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இத்தனை திருநங்கைகளுக்கான திட்டங்களில் கரிமா ஹவுஸ் கொடுத்துருக்கீங்க, வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து அந்த வீடு கொடுத்துறதுல எப்படி பராமரிக்கப்படுது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி எழுக்கும்பொழுது சரியான பதில்கள் அங்கே இல்லை, தெளிவான தெளிவுகள் இருக்குது. அப்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய நிதியிலையும் சரி திட்டங்கள்லையும் சரி தெளிவான விளக்கங்கள் இல்லாதது வந்து ரொம்ப ஏமாற்றம் அளிக்கிறது. நிச்சயமா அப்ப இந்த அரசினுடைய பார்வை ஒன்றிய அரசுக்கு வரணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா நிச்சயமா இதுதான் பதில். மேல இருக்கவங்க கூடிய எல்லாமே இந்த 4 வருஷத்துல இவ்வளவு மாணவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா ஏன் ஒரு அப்பான்னு கூப்பிடுறதுக்கான அடையாளம்ங்கிறதா. மேடம், டோட்டலா ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்துருக்கீங்க, எல்லாம் உங்களுடைய உணர்வுகளோட அரசு செயல்படுத்தி திட்டங்கள் பத்தி பேசியிருக்கிறாங்க. உங்களுடைய நிறைவான பார்வை. எந்த ஒரு ரிஃபார்மேஷன்ஸ்லையும் அவங்கள விட்டுறாம புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், பேருந்தில் பயணிக்கும் கட்டணமில்லாத திட்டமாக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷனுக்கு ஃபண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அதாவது நான் வந்து வெறும் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். அங்கே பார்த்தா ஒரு பிஎஸ்சி நர்சிங் பிள்ளையும் உட்காந்துட்ருக்கு, டாக்டர்ஸ் 2 பேர் லீவ் கிடைக்கல அதனால் வரலன்ற சகோதரிகளும் இப்போ என்கிட்ட பகிர்ந்தாங்க. ஸோ எல்லா ப்ரொஃபஷன்லேயும் கிட்டத்தட்ட டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் எல்லா ப்ரொஃபஷன்லேயும் இன்றைக்கி வந்து அவங்க வந்து படர்ந்துருக்கிறாங்க. ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் எல்லோருமான ஒரு திட்டம்ங்கிறது வந்து நமக்கு வந்து உண்மையிலேயே பார்க்கக்கூடிய விஷயம். அவங்க அப்பான்னு சொன்னதில் தப்பே இல்லைங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு எல்லாரும் அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா வழக்கமாக இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு என்னால் பேசவே முடியலை, ஏன்னா அவ்வளோ உணர்வுபூர்வமாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அதை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான். என்னென்ன சமூகத்தில் இந்த அரசு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது. நான் இன்னைக்கு வேஷ்டி சட்டை போட்டேன், உடனே நண்பர்கள்லாம் கேட்டாங்க, வேஷ்டி சட்டை என்ன, இன்னைக்கு தீபாவளியும் இல்லை பொங்கலும் இல்லை அப்படின்னு. திருநங்கைகள் தினமும் அப்படியான ஒரு முக்கியமான நாள் தாங்கிற கருத்தை கலைஞர் செய்திகளில் ஒரு தொலைக்காட்சியோட எம்ப்ளாயை நினைத்திருக்கிறது. அதுதான் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி, அதுதான் முதலமைச்சர் தலைமையில் நாம் எல்லாம் இருக்கிறோங்கிற ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் உங்களை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மேடம், நீங்களும் வந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.